ரொம்ப லேட் ஆயிருக்கு திருச்சி போகணுமா அப்படின்னாங்க. இல்ல பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. முக்கால் இப்போ ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா போயிட்டுருக்கு படம்னு கேள்விப்பட்டோம். உங்கள் ஆதரவுக்கும் உங்கள் அன்புக்கும் நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய ப்ரெஸ் வந்து போய் பாருங்கன்னு ப்ரொமோட் பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நேற்றுலேருந்து எங்களுக்கு வந்து வெறும் நன்றி நன்றி நன்றின்னு மட்டும்தான் எங்களால் சொல்ல முடியுது. இதான் எங்கள் படத்தோட ஒளிப்பதிவாளர். ஸோ திருச்சிக்கு இப்போ தான் வந்து இறங்குறோம். தூத்துக்குடி, மதுரை, திருச்சி வந்துட்டோம். நாளைக்கு கோயம்புத்தூர், ஈரோடெலாம் அப்படியே போகிறோம். ஸோ திருச்சி வந்தது அதுவும் கிட்டத்தட்ட 12 மணி ஆக போகுது. இருந்தாலும் திருச்சி போய் அங்கே இருக்கிறவங்கள பார்த்துடணும். அதுவும் சில பசங்களாம் காலிலேருந்து வெயிட் பண்ணுறோம். நானுங்க இந்த அன்புக்கு என்ன சொல்ல போகிறேனே தெரில. ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. அண்ணே, படத்தை பற்றி ஒன்று சொல்லிடுங்க. எனக்கு படத்தை பற்றி நிறைய இடத்துல பேசிட்டோம். இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே இந்த தேட்டரில் தான் இப்போ இன்றைக்கி பார்த்த ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறாரு? பரவாயில்ல, ஆனால் சொல்லுங்கள், நல்லது தான் சொல்லுங்கள். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. கேமராமேன் ப்ரொஜெக்ஷனுக்காக பாடு பண்ணிட்டாரு. ஸோ அதை சொல்லிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. அண்ட் 800 பேர் ஸ்க்ரீனா ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லு, அதுவும் நைட்டு 880 அப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கவே. அது ஹவுஸ்ஃபுல்லு, ஏகப்பட்ட லேடிஸ் வெளியும் அவ்வளோ பெண்கள். இந்நேரத்தில் வந்து பெண்கள் வந்து படத்தை பார்த்துட்டு போகிறதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப நன்றி. படமே அதை பற்றி தான். ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோம். திருச்சியில் அதுவும் இந்த டைமில் வர்றமேன்னு யோசிச்சுட்டே வந்தோம். ஆமாம், சாப்பிட்டு ஐயோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, என்ன எப்படி இருக்கும்னு. ஆனால் ஹவுஸ்ஃபுல் ஷோன்னு ரொம்ப சந்தோஷம். அதுவும் வந்த உடனே உங்களோட வரவேற்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. நாங்கள் கொஞ்சம் காலையிலிருந்து இது பண்ணதில் கொஞ்சம் டயர்டாக இருந்தோம் சாப்பிட்டு. இப்போ வந்து டயர்டே இல்லை. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட வரவேற்பு. இல்லை, வரப்பெல்லாம் முடியல, டயர்டு. காலிலேருந்து வெயில் இது அது ஒவ்வொரு தேட்டராக பார்த்துட்டு வந்து 10 மினிட்ஸ் பார்த்தேன். ஒவ்வொரு சீன்ஸ்க்கு என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ. எல்லா டைடும் மறக்கடிச்சிட்டிங்க. அதுவும் அந்த பசங்க வெளில நின்று அவங்களா லைன் ஃபார்ம் பண்ணி தேங்க்யூப்பா. நீங்கள் ஃபேன்ஸாக இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து லைனில் நீங்களாக நின்று நீங்களாக ஃபோட்டோ எடுத்து சூப்பர் கொடுத்து வச்சிருக்கணும். உங்களை மாதிரி ஃபேன்ஸ் கிடைக்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணா, கேள்வி ஏதாவது இருந்தால். நன்றிண்ணே. இருந்தாலும் எல்லா ப்ரெஸ்ஸும் நல்லா எழுதுறாங்க. ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தராங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். கருத்து சுதந்திரம். அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க. நம்ம யார் கருத்தும் சொல்ல. பொதுமக்கள் பார்க்குறீங்க எப்படி தேட்டர் வந்து அதுவும் நைட்டு 12 மணி இதுலலாம் பிச்சுக்குது. அது 11 மணிக்கு ஷோவாம். அது நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களோட கருத்து, எல்லா கருத்தும் வரவேற்கத்தக்கது. ஆனால் தேட்டருக்குள்ள மக்கள் வர்றாங்கிறப்ப நம்ம அதுக்கும் சந்தோஷப்படுறோம். அண்ட் அப்படி என்னென்ன குறைகள் இருந்ததோ அதை அடுத்த படத்தில் நிவர்த்தி பண்ண முயற்சி பண்ணுறோம். நிறைய பேர் நல்லா நடிக்கணும்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நடிக்க ட்ரை பண்ணுறோம். நல்லா இயக்கணும்னு சொல்லியிருந்தால் இயக்க ட்ரை பண்ணுவோம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டுக்கு தொடர்ந்து நாங்கள் நல்ல படங்களும் நல்ல கலைப்படைப்புகளையும் கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். மியூசிக்கு, ஆக்டிங், டைரக்ஷனில் பார்க்கலாம், லிரிக்ஸில் அரண்மனை 4 வந்துச்சு மியூசிக் டைரக்டர் அதில் நான்.
ஸோ இப்போ எல்லாமாவும் பார்க்கலாண்ணே. அடுத்தது ஒரு பெரிய பட்ஜெட் படம் இருக்கீங்க, ஆமாண்ணே. பற்றி சொல்லலாம். அண்ணா இந்த படம் முடிஞ்சிருட்டுண்ணே. தனியாக வந்து திரும்பவும் திருச்சிக்கு வந்து சொல்கிறேண்ணே உங்களுக்காக. சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அது எந்த லெவலில் இருக்குது, அதெல்லாம் அப்படியே விட்டுட்டீங்க போல. அண்ணே நான் ஸ்பீக்கருன்னு இல்லைண்ணே, எனக்கு தோணுனதே பேசிகிட்டு இருந்தேன். அது சில பேருக்கு மோட்டிவேட் ஆச்சு, ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கு. பட் நான் வந்து ஒரு கலைஞனாக எனக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள், அதுவும் சமுதாய சார்ந்து இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்படுவேன். பொதுவாக கலைப்படைப்பில் அப்படி தான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு வந்தேன். இந்த படம் கூட அது அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ அப்படிப்பட்ட இதுதான். நான் என்ன அப்படி பார்க்கலண்ணே, பட் இப்போ சில பேர் பார்த்து மோட்டிவேட் ஆகிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்ண்ணே. வந்து உமன் ஹராஸ்மெண்ட்டை பற்றி இதில் சொல்லியிருக்கீங்க நீங்கள். இப்போ வந்து ரஞ்சித் ஒரு கருத்து நீங்கள் சொல்லியிருக்காரு, தீபக் ராஜா மர்டரில் வந்து கேஸ்ட் இன்வால்மெண்ட் இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்து அவர் மேலே புகார் நினைக்கிறீங்க. அண்ணா எனக்கு இது விஷயம் பற்றி தெரில. தீபக் ராஜான்னு ஒருத்தர் அவருடைய வருங்கால மனைவியோட ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாரு. சாப்பிட போகிற இடத்துல அவரை வெட்டி கொண்டுடுறாங்க 21ஆம் தேதி. ஓ, இது என்ன ஆணவ கொலையா? ஆமாம், அப்படின்னு ரஞ்சித் சொல்லியிருக்காரு. அதுக்கும் கண்டனங்கள் வந்துட்டு. ஓ, அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு அது பார்க்கணும். ஆனால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். என்றைக்குமே ஆணவ கொலைக்கு நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே அகேன்ஸ்டு தான். பட் அது என்னன்னு தெரியாதப்ப நான் அதை பற்றி கருத்து தெரிவிக்கிறது தப்பாக இருக்குண்ணே. படங்களையும் அடிக்க வாய்ப்பு. ஆனால் கண்டிப்பாக சமுதாயத்துக்கு என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். வாடி புள்ள வாடி பாட்டே சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம்னு வெளிப்படையாக எதோ சினிமாக்கெலாம் வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோண்ணே. ஸோ அதனால் என்றைக்குமே அந்த இதில் உடன்படுறோம். இந்த விஷயம் என்னன்னு தெரியாதனால அதை பற்றி கருத்து சொல்கிறது தப்பாக இருக்குண்ணே. தேங்க்யூண்ணே, ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.